வணக்கம். பங்கு சந்தையில ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது எஃப்என்ஓன்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அடடா, இது ஏதோ ரொம்ப பெரிய சிக்கலான விஷயம் போல இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா கவலையே படாதீங்க. வாங்க, இன்னைக்கு நாம எஃப்என்ஓவோட அடிப்படையை ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நாம கேட்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி இதுதான். இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் மூலம் எது? அதுக்கு நாம முதல்ல டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, வாங்க இத கொஞ்சம் சுலபமா பார்க்கலாம். ஒரு டெரிவேட்டிவ்ங்கிறது நீங்க நேரடியா ஒரு ஸ்டாக்க வாங்குற மாதிரி இல்ல. அதோட மதிப்பு இன்னொரு பொருளோட மதிப்புல இருந்து வருது. உதாரணத்துக்கு, ஒரு விவசாயி கிட்ட போய் 3 மாசம் கழிச்சு உங்ககிட்ட இருந்து 1 கிலோ தக்காளியை 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு இன்னிக்கே ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க. இப்போ அந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு 3 மாசம் கழிச்சு தக்காளியோட சந்தை விலைய பொறுத்து தான் இருக்கும். அதுபோல ஒரு பங்கோட எதிர்கால விலைய வச்சு நாம செய்யற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த டெரிவேட்டிவ். இந்த டெரிவேட்டிவ்ஸ் உலகத்துல நாம கத்துக்க போற முக்கியமான விஷயம் ஃபியூச்சர்ஸ். இத நம்ம புரிதலுக்கான படியா நினைச்சுக்கலாம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, நம்ம வழக்கமா ஸ்டாக் வாங்குறதுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு தெளிவா இருக்கு. கேஷ் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா முழு பணத்தையும் கொடுத்து அதை உடனே உங்க பேர்ல வாங்கிடுவீங்க. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்குறதா அல்லது விக்கிறதா ஒரு ஒப்பந்தம் மட்டும்தான் போடுறீங்க. இதுக்கு முழு பணமும் கட்ட தேவையில்ல. மார்ஜின் ஒரு சின்ன தொகையை கட்டினா போதும். இதனாலதான் குறைஞ்ச பணத்தை வச்சு பெரிய அளவுல வர்த்தகம் செய்ய முடியுது. சரி, ஃபியூச்சர்ஸ் என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. வாங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது பேரு ஆப்ஷன்ஸ். இது ஃபியூச்சர்ஸை விட இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், அதாவது நெகிழ்வுத்தன்மை கொண்டது. ஃபியூச்சர்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸ்க்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இந்த ஸ்லைட்ல இருக்கு. நல்லா கவனிங்க. உரிமையை வழங்குகிறது, ஆனால் கடமையை அல்ல. இதுதான் ஆப்ஷன்ஸோட மந்திரச் சொல்லே. ஆமாங்க, இத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ்ல நீங்க ஒரு ஒப்பந்தம் போட்டா அது லாபமோ நஷ்டமோ நிறைவேற்றியே ஆகணும். ஆனா ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற உரிமை இருக்கு, ஆனா கடமை இல்ல. உங்களுக்கு லாபமா இருந்தா மட்டும் அந்த உரிமையை பயன்படுத்தலாம், இல்லையா சும்மா விட்டுடலாம். சூப்பர். ஆப்ஷன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுல ரெண்டு முக்கிய வகை தான் இருக்கு. மார்க்கெட் மேல போகும்னு நீங்க நினைச்சா ஒரு வகை, கீழே போகும்னு நினைச்சா இன்னொரு வகை. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல கால் ஆப்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக் விலை மேல போகும்னு நீங்க நினைச்சா நீங்க வாங்குறது தான் கால் ஆப்ஷன். இது உங்களுக்கு என்ன உரிமையை கொடுக்குதுன்னா, அந்த ஸ்டாக்க எதிர்காலத்துல இன்னைக்கு நீங்க முடிவு செஞ்ச ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்குறதுக்கான உரிமையை கொடுக்குது. நீங்க நினைச்ச மாதிரியே விலை ஏறிட்டா குறைஞ்ச விலைக்கு வாங்கி அப்போதைய அதிக விலைக்கு விற்கும்போது கிடைக்கிற வித்தியாசம் உங்களுக்கு லாபம். இது அதுக்கு அப்படியே உல்டா புட் ஆப்ஷன். ஒரு ஸ்டாக் விலை கீழே விழும்னு நீங்க கணிச்சா நீங்க வாங்குறது புட் ஆப்ஷன். இது அந்த ஸ்டாக்க எதிர்காலத்துல இன்னைக்கு நீங்க முடிவு செஞ்ச ஒரு அதிக விலைக்கு விக்கிறதுக்கான உரிமையை கொடுக்குது. நீங்க கணிச்ச மாதிரியே விலை இறங்கிட்டா அந்த அதிக விலைக்கு விக்கிற உரிமையை பயன்படுத்தி நீங்க லாபம் பார்க்கலாம். ஓகே, இப்ப நமக்கு அடிப்படை கான்செப்ட் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா எஃப்என்ஓக்குள்ள போகும்போது சில வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் என்னன்னு சட்டுன்னு ஒரு பார்வை பாத்துடலாம் வாங்க. முதல்ல ஸ்ட்ரைக் பிரைஸ். இது ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த விலைக்கு வாங்கவோ அல்லது விற்கவோ ஒப்பந்தம் போடுறீங்களோ அந்த முன்னாடியே முடிவு செய்யப்பட்ட விலைதான் ஸ்ட்ரைக் பிரைஸ். இது அந்த ஒப்பந்தம் முடியற வரைக்கும் மாறவே மாறாது. அடுத்தது பிரீமியம். நாம உரிமை உண்டுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த உரிமையை வாங்கறதுக்காக நீங்க கொடுக்கற ஒரு சின்ன கட்டணம் தான் இந்த பிரீமியம். இது ஒரு சினிமா டிக்கெட் மாதிரி. படம் நல்லா இல்லைன்னா கூட டிக்கெட் காசு திரும்ப வராது இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு நான் ரீஃபண்டபிள் தொகை. ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கு அதிகபட்ச நஷ்டமே இந்த பிரீமியம் தொகை மட்டும்தான். அடுத்து எக்ஸ்பைரி டேட். இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க செல்லுபடியாகாது. அதுக்குன்னு ஒரு கடைசி தேதி இருக்கும். அதுதான் எக்ஸ்பைரி டேட். அந்த தேதிக்குள்ள நீங்க உங்க உரிமையை பயன்படுத்தலன்னா அந்த ஆப்ஷன் காலாவதி ஆயிடும். அதோட மதிப்பு 0 ஆயிடும். இந்த 3 வார்த்தைகளையும் நீங்க அடிக்கடி கேப்பீங்க. ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம். இது ஒன்னும் இல்லைங்க. உங்க ஆப்ஷன் இப்ப லாபகரமான நிலையில இருக்கா, நஷ்டத்துல இருக்கா, இல்ல சமநிலையில இருக்கான்னு சொல்றதுக்கான ஒரு குறியீடு தான் இது. இத பத்தி நாம வரப்போற பதிவுகள்ல இன்னும் விரிவா பேசலாம். சரி, இவ்ளோ நேரம் நாம இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஆனா நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். எஃப்என்ஓல பெரிய அளவுல லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு பெரிய நஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்கு. சரியான அறிவில்லாம இதுக்குள்ள வர்றது கண்ணை கட்டிட்டு காட்டுல விட்ட மாதிரி தான். தயவு செஞ்சு முழுசா கத்துக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வர்த்தகத்தை தொடங்குங்க. அப்போ இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா?
ரிஸ்க குறைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சிறந்த வழி உங்க அறிவை அதிகப்படுத்திக்கிறது தான். நீங்க கத்துக்கிறதுக்காக செலவு பண்ற நேரம் தான் உங்களோட மிகச் சிறந்த முதலீடு. இன்னைக்கு நாம பார்த்தது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். எஃப்என்ஓக்குள்ள இன்னும் நிறைய உத்திகள் நுணுக்கங்கள்ல இருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம அடுத்தடுத்த பகுதிகள்ல பார்க்கலாம். அதை நீங்க தவற விடாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் எங்களோட அடுத்த பதிவு உங்களை உடனே வந்து சேரும். தொடர்ந்து இணைந்திருங்க.